பருமன், சர்க்கரை நோயின்னு எல்லா விதமான நோய்கள் வர காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அது முறையற்ற உணவு பழக்கம் என்ற ஒரு புள்ளியில தான் போய் நிற்கும். ஆரோக்கியம் தர உணவை தவிர்த்ததன் பலனை நாம அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சந்ததிக்கும் விட்டுட்டு போற ஒரு அவல நிலைதான் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பாரம்பரிய உணவு குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. உணவுப் பொருட்களின் அத்தியாவசியத்தையும் விவசாயத்தின் தன்மையும் விளக்குற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உழவன். வாங்க இந்த வாரம் உழவன் நிகழ்ச்சிக்கு போகலாம். பசுமை புரட்சியின் விளைவா உற்பத்தி பெருகிச்சு. ஆனா நம்ம மண்ணின் பெருமை சொல்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் அழிக்கப்பட்டுச்சுதான்னு சொல்லலாம். வறட்சியிலும் தாங்கி வளர தன்மை கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்கள்ல ஒண்ணு காலா நமக் என்ற நெல் ரகம். இந்த நெல் ரகம் பத்தி தான் இன்றைய விதை முதல் விற்பனை வரை பகுதியை நம்ம பார்க்க போறோம். பசுமை புரட்சியின் விளைவாக அழிவை சந்தித்த பாரம்பரிய நெல் ரகங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். பார்ப்பதற்கு கொஞ்சம் அழுக்கான தோற்றம் கொண்ட நெல் ரகங்கள் தான் பாரம்பரியத்தின் மகத்துவம் கூறும் ஒரு உன்னதமான பொருளாக இருக்கிறது. ஆனால் பாரம்பரியத்தின் அருமை புரியாத பலரும் பாலிஷ் செய்யப்பட்ட ரகங்களை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு விவசாயிகளிடம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் காலா நமக் என்ற பாரம்பரிய நெல் ரகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் முனைப்பாக இருக்கிறார் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த விவசாயி தரணி முருகேசன். ராமேஸ்வரம் அருகே உள்ள எட்டிவயல் கிராமத்தில் இவர் நிலத்தில் விளைந்து நிற்கும் பயிர்கள் எல்லாம் சற்று கருமையான நிறம் கொண்டதாக இருக்கிறது. 4500 வருடங்களுக்கு முன்பிருந்த ரகம் என அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த நெல் ரகம் வடகிழக்கு மாகாணங்களில் பிரபலமான ஒரு நெல் ரகமாக இருந்திருக்கிறது. இந்த நெல் ரகத்தை விழுப்புரத்திலிருந்து வாங்கி வந்து ராமேஸ்வரத்தில் சோதனை முயற்சியாக விளைய வைத்திருக்கிறார் தரணி முருகேசன். அதற்கு நல்ல பலன் கிடைக்கவே தற்போது இதில் முனைப்புடன் செயல்பட தொடங்கியுள்ளார் விவசாயி தரணி முருகேசன். காலம் நமக்குங்கிறது, காலம்னா கருப்பு, நமக்குனா உப்பு. அதாவது உப்பே இல்லாத ஆக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு நெல் இந்த ரகம். இது கிட்டத்தட்ட 4500 வருடங்களாக இந்தியாவில் புழக்கத்தில் இருந்தது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள்ல தான் இது அதிகமான புழக்கத்தில் இருந்தது. அந்த பகுதியில வாழ்ந்த புத்தர் இந்த நெல்லை சாப்பிட்டதாக ஐதீகம் இன்னும் இருக்குது. இதனால புத்த மத குருமார்கள் இந்த நெல்லை தான் இன்ன வரையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது நம்ம மாநிலத்துக்கு ரொம்ப சமீபத்தில் அறிமுகமானதுதான். நானே விழுப்புரத்துல இருந்து 1 கிலோ நெல் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல விவசாயம் பண்ணி இதை டெவலப் பண்ணிருக்கிறோம். இந்த நெல்லை வச்சு இந்த வருஷம் ஒரு 2 ஏக்கர்ல இந்த நெல் போடுறது மாதிரி இருக்கிறோம். நெல் பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும், மேல் தோல் கருப்பா இருந்தாலும், இந்த அரிசி பியூர் சுத்தமான வெள்ளையா இருக்கும். குறுகிய கால பயிரான இந்த காலா நமக் ரகம் தோல் நோய்கள் வராமல் தடுக்கும் தன்மை கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை கொண்ட இந்த நெல் ரகத்தை எல்லா மண்ணிலும் விளைவித்துக் கொள்ள முடியும் என்பது இதன் சிறப்பம்சம். புத்தர் சாப்பிட்டதாக கூறப்படும் இந்த நெல் ரகம் தற்போது தமிழகத்தில் பரவலாகிக் கொண்டிருக்கிறது. தன் நிலத்தில் காலா நமக் நெல் ரகத்தை பயிரிட்டு இருக்கும் தரணி முருகேசன் இந்த ரகம் குறித்து என்ன சொல்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கிற எல்லா நெல்களுமே கலப்பின ரக நெல்கள் சொல்லிட்டு அதான் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் இந்த நெல்லை மறு உற்பத்தி செய்ய முடியாது. அப்படியே மறு உற்பத்திக்கு அந்த நெல்களை பயன்படுத்தினால் கூட பாதி விளைச்சல் தான் வரும். இப்போ ஒரு 40 மூடை கிடைக்கிற இடத்துல 15 மூடை 16 மூடை தான் கிடைக்கும். ஆனா இந்த நெல் அப்படி இல்ல. 4000 வருடங்களாக இது புழக்கத்துல இருக்குது. வருடம் இந்த மாதிரி நெல்களை போடும்போது எளிதில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகாது. நல்ல மண்ணில் உள்ள சத்தை இயல்பா எடுத்துக்கிறோம். உரம் தேவையில்லை, பூச்சி மருந்து தேவையில்லை, நல்ல விளைச்சல் கிடைக்கும். இந்த ரக நெல் வறட்சியவும் தாங்கி வரும். நல்ல தண்ணி, அதிகமான தண்ணி நீர்பிடிப்பு இருந்தாலும் அதுலயும் தாங்கி வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது. பாரம்பரியங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் விவசாயிகள் ஒவ்வொருவரும் முனைப்புடன் செயல்படுவது வரவேற்கத்தக்கது. அதே நேரம் இதுபோன்ற நெல் ரகங்களை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வது நம் கடமை என்பதை உணர்வது மட்டுமல்லாமல் அதை செயலிலும் காட்டுவதே பாரம்பரியத்திற்கு நாம் கொடுக்கும் உரிய அங்கீகாரமாக இருக்கும்.
கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு பெரிதும் சவாலா இருந்தது அது குறி தீவனத்தை கொடுக்கறது தான். ஆனா ஆட்பற்றாக்குறை காரணமா தீவனத்தை நறுக்க சிரமம் ஏற்பட்டப்போ உருவாக்கப்பட்டதுதான் தீவனத்தை நறுக்கிற கருவி. இன்றைய செய்கருவி பகுதியில தீவனத்தை நறுக்கும் கருவியை பத்தி தான் தற்போது பார்க்கலாம். கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளுக்கு தீவனம் என்பது பெரும் சவாலாக இருக்கும். என்னதான் புண்ணாக்கு, தவிடு, மாவு என உணவாக கொடுத்தாலும் இயற்கையான முறையில் விளைந்த புல் மற்றும் தீவனங்களை சாப்பிடுவதற்கு நல்ல பலன் கிடைக்கும். இதற்காகவே தீவனங்களை தங்கள் நிலத்தில் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு அவற்றை உரிய முறையில் வெட்டி கால்நடைகளுக்கு கொடுப்பது கொஞ்சம் கடினமான வேலையாகவே இருக்கும். 1 அல்லது 2 மாடுகள் வைத்திருப்பவர்களுக்கு இது எளிதான காரியம்தான். ஆனால் பண்ணை தொழிலை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு தீவனம் நறுக்குதல் என்பது கொஞ்சம் சவாலான காரியமும் கூட. இதனால் தீவனத்தை கூட விலைக்கு வாங்கி பயன்படுத்தும் நிலையையும் விவசாயிகள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இனி இந்த கவலையை சந்திக்க தேவையில்லை. காரணம், தீவனம் நறுக்கும் கருவியால் பல விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் என்பதுதான் உண்மை. 25 மாடு இருக்கு. 25 மாட்டுக்கு தீனி எடுத்து போறதுன்னா ரொம்ப சிரமமான வேலை. இப்ப இந்த மிஷின் இருக்கிறதுனால எங்களுக்கு வேலை ஈஸியா போயிருது. முழங்கில்ல மத்த எல்லாமே நல்லா பெனிஃபிட்டான ஒரு இதுதான். ஒரு 2 ஆளுங்க பொழுதுனிக்கு காலையில வந்தானா மத்தியானம் வரைக்கும் செய்யற வேலைய இந்த மிஷின்ல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள ஈஸியா வேலையை முடிச்சுக்கலாம். நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான மிஷின் தான். ஒன்னும் நல்லா வெயிட் இல்லாம நல்லா மாட்டிட்டு அறுக்கிறதுக்கு நல்லா சௌரியமா தான் இருக்குது. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கையால் எளிதான முறையில் இயக்கும் இந்த கருவி பெட்ரோல் மூலம் இயங்கக்கூடியது. 1.5 மணி நேரம் செய்யும் வேலையை 20 நிமிடங்களில் செய்து முடித்துவிட முடியும் என்கிறார்கள் விவசாயிகள். இந்த கருவி குறைந்தது 2 மணி நேரத்திற்கு இயங்க 1 லிட்டர் பெட்ரோல் போதுமானது என்கிறார்கள் இந்த கருவியை பயன்படுத்துபவர்கள். தீவனம் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ஒரு 10 மாடு வச்சிருக்கேன். 10 மாட்டுக்கு பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அறுத்துட்டு இருப்பேன். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரமா தான் இருக்கும். இது பெட்ரோல்ல யூஸ் பண்ணக்கூடியது. பெட்ரோல்ல பாத்தீங்கன்னா நான் 1 லிட்டர் ஊத்தினா 1.5 மணி நேரம் வரைக்கும் ஓட்டுறேங்க. இதே அப்பா எல்லாம் யூஸ் பண்ணாருன்னா 1/2 மணி நேரத்துல ஓட்டி முடிச்சிருவாங்க. எனக்கு பெட்ரோல் கொஞ்சம் சர்வீஸ் ஆனதுனால ஒரு 1/2 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் தாராளமா 1 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணலாங்க. தீவனம் மட்டுமில்லாமல் தோட்டத்தில் விளையும் பொருட்களை கட்டுப்படுத்தவும் வரப்புகளில் உள்ள களைகளை அகற்றவும் இந்த கருவி பயன்படுகிறது. மேலும் மலைப்பாதைகளில் நடக்கும் போது வழியை மறித்துக் கொண்டு நிற்கும் செடிகளை ஒதுக்கி தள்ளி வெட்டிவிட இந்த கருவி உபயோகமாக இருப்பதாக கூறுகிறார்கள் கருவியை பயன்படுத்துவோர். இது தீவனம் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளால போக முடியாத இடம் புதரா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மரக்கலையை கட் பண்ணலாங்க. வரப்புல இருக்கிற புல்லெல்லாம் கட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 3 ரக பிளேட் இருக்குங்க. ஒன்னு மாட்டுக்கு தீவனம் எடுத்துக்கலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரோப் கப் போட்டுக்கலாம், இன்னொரு பிளேட் ஸ்டார் பிளேட்னு சொல்லுவாங்க. இப்போ மாட்டுக்கு தீவனம் எடுக்கிறதுனா ரொம்ப மாதிரி இருக்குங்க, அந்த பிளேட் போட்டுக்கலாம். ரோப் கப் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வரப்புல இருக்கிற புல்லெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிக்கலாங்க. இன்னும் சொல்ல போனா அது பாத்தீங்கன்னா நமக்கு கார்டனுக்கு யூஸ் பண்ற புல்லு கூட ட்ரிம் பண்றதுக்கு யூஸ் ஆகுங்க. ரோட்ல பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல ட்ரிம் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்க மக்கள் பாத்துருக்க அங்கதான் பாத்துருப்பீங்க அந்த ரோப் கப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மைனஸ் பிளேடு இல்ல ஸ்டார் பிளேடுன்னு சொல்லுவாங்க. அது புல்லோட கொஞ்சம் பெருசா அந்த மிளகா செடி மாதிரி இருக்கும். பூடுன்னு சொல்லுவாங்க. அந்த பூடு கட் பண்றதுக்கு அந்த பிளேடு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இருசக்கர வாகனம் போல் ஆக்சிலேட்டர் கொண்டு இயங்கும் இந்த கருவியை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் இதன் சிறப்பம்சம். வேலையாட்கள் குறைவு என்பதை சரிக்கட்டும் தன்மை கொண்ட இந்த கருவி மானிய விலையிலும் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இப்ப சுவிட்ச் ஆன் பண்றேங்க. ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணிட்டு இந்த ரோப்பை அவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பெல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பெல்ட் எடுத்து இதுல மாட்டி விட்டா வேலை முடிஞ்சதுங்க. வேலை முடிஞ்சது. இது ஆக்சிலேட்டருங்க. இது இதை மட்டும் அழுத்த முடியாது. இது ரெண்டையும் சேர்த்து பிரஸ் பண்ணாதான் பிரஸ் பண்ண முடியும். அதான் நம்ம 2 வீலருக்கு கிளச் அழுத்துற மாதிரிங்க. இதை அழுத்தி பிடிச்சிட்டு இதை அழுத்தினா ஸ்டார்ட் ஆகுங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே சுத்தாது. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது தான் சுத்த ஆரம்பிக்குங்க. மேக்ஸிமம் நமக்கு இந்த ஸ்பீடு போதும். இதுக்கு மேல ஸ்பீட் அதிகமாச்சுன்னா பெட்ரோல் அதிகமா செலவாகுங்க. அந்த தகடு பாத்தீங்கன்னா தீவனம் வெட்டுறது நம்ம அந்த தகடு எல்லாம் பல இடத்துல விழுவுங்க. தகடு இருக்குனால ஒரே சைடு நம்ம தள்ளிக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா மானியத்திலேயே தர்றாங்க. மானியம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிறு விவசாயிக்கு பாத்தீங்கன்னா 50% மானியத்துல தர்றாங்க.
குறைந்தது 10,000 ரூபாய் முதல் விற்பனைக்கு கிடைக்கும் இந்த கருவி பண்ணை தொழிலை நம்பியிருக்கும் பலருக்கும் பேருதவியாகவே இருக்கிறது. தீவனத்தை நம்பியிருக்கும் கால்நடைகளுக்கும் போதுமான சத்துக்கள் நிறைந்த உணவை கொடுப்பதற்கு முன்வரும் விவசாயிகளின் தேர்வாக இந்த தீவனம் நறுக்கும் கருவி இருக்கிறது. இதுபோன்ற கருவிகளின் உதவியால் ஆள் பற்றாக்குறையை சரி செய்ய முடியும் என்ற நிலை உருவாக்கியிருப்பது வரவேற்கத்தக்கதும் கூட. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த தன்மை கொண்ட பழமாயிருக்கிறது அது நாட்டு கொய்யாதான். விட்டமின், கால்சியம், பாஸ்பரஸ் என எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த கொய்யா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ஒரு பழமாயிருக்கு. சுற்றுலா போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஷாப்பிங் பண்றது பலருக்கு சந்தோஷத்தை தரும். கொடைக்கானல் சுற்றுலா போறவங்க அங்க இருக்கிற சந்தையில பல பொருட்களை கை நிறைய வாங்கிட்டு வர முடியும். மலைப்பகுதியில் விளைந்த பொருட்களை விற்கிற ஒரு இடமா இருக்கிறது கொடைக்கானல் சந்தை. இன்றைய வாரச்சந்தை பகுதியில கொடைக்கானல் சந்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா மட்டுமே போக முடியும் என்று நினைப்பவர்கள் இனி உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம், இப்போது கொடைக்கானல் சிறந்த வர்த்தக மையமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு இங்கு நடக்கும் சந்தையும் ஒரு காரணம். சுற்றுலா தலமான கொடைக்கானலில் உள்ள 7 ரோடு சந்திப்பில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. காரணம், இங்கு நடக்கும் வாரச்சந்தைதான் என்கிறார்கள் ஊர்வாசிகள். உள்ளூரில் வசிக்கும் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாகவும் வெளியூரிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான பொருட்களை வழங்கும் ஒரு இடமாகவும் இந்த சந்தை இருக்கிறது என்பதுதான் உண்மை. மலைப்பகுதிகளில் பயிரிடப்படும் கேரட், முள்ளங்கி, பீன்ஸ், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகளும் பட்டர்ஃப்ரூட், ஆரஞ்சு போன்ற பழ வகைகளும் இங்கு பிரசித்தம். மலைப்பகுதிகளில் பிரதான விவசாயமாக இருக்கும் மலைப்பூண்டுதான் இந்த சந்தையின் பிரதான விற்பனை பொருள் என்கிறார்கள் வாடிக்கையாளர்கள். இங்க வார சந்தை வந்து இந்த நாட்டுக்கிழமை மண்ணில் நடக்கிறது கேள்விப்பட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா பூண்டு வந்து மலை பூண்டு நல்லா இருக்கு. இந்த பூண்டு வந்து வெளியில எங்கேயும் கிடைக்கிறதில்ல. இந்த பூண்டு பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. காரணம், நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பூண்டு சொல்றாங்க மருத்துவ குணம் அதிகமா இருக்குது. அதனால இந்த வார சந்தை வந்தா மற்ற இடத்துல கிடைக்கிறத விட இங்க விலை கம்மியா இருக்கு பூண்டு. தங்கள் நிலத்தில் விளைந்த பொருட்களை விற்க விரும்பும் விவசாயிகள் நேரடியாக இந்த சந்தையில் விற்றுவிடுவதால் தேவையான லாபம் கிடைப்பதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். காரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி எல்லாம் கொண்டு வந்து விற்கிறேன். மலைப்பூடு வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்காத பூடு நான் ஒரு ஆள் கொண்டு வந்து வித்துட்டு இருக்கிறேன். இந்த பூடை வந்து டூரிஸ்ட் வர்றவங்க பூரா அதிகமா வந்து விரும்பி வந்துதான் வாங்கிட்டு போவாங்க. வருடத்தின் எல்லா நாட்களிலும் சுற்றுலா பயணிகளின் வரத்து இங்கு இருக்கும் என்பதால் விற்பனை என்பதும் சிறப்பாகவே இருக்கிறது. அதே நேரம் தரமான பொருட்களை குறைவான நிலைமையில் பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர்களும் மகிழ்ச்சியாகவே செல்கிறார்கள். கீழ்நாட்டுல இருந்து எல்லா ஊர்ல சந்தையிலும் விற்கிறோம். கொடைக்கானல் சந்தையில 108 கிராமத்துல இருந்து எல்லாருமே ஒரே சந்தையில வந்து வாங்குவாங்க. சவுண்ட் ரோடு இறக்கத்துல கொடைக்கானல் மேல்மலை கிராமம், பூம்பாறை, குண்டுப்பட்டி, கீழாறை, கூக்கால் உள்ளிட்ட 108 கிராம மக்களின் வாழ்வாதாரமாக இந்த சந்தை செயல்படுகிறது என்பதால் இந்த சந்தையில் எப்போதும் கூட்டம் அலைமோதிய வண்ணம் இருக்கிறது. நாங்க சொந்த காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரோம். எங்களுக்கு அந்த சொந்த காய்கறி இல்லாத நேரத்துல பக்கத்து தோட்டத்திலயும் வாங்கிட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப மலிவு விலையில நாங்க குடுக்கறோம் சார். இங்க கொடைக்கானலுக்கு வர டூரிஸ்ட்க நல்லபடியா வந்து எங்க கிட்ட காய்கறியை வாங்குறாங்க. மலைப்பகுதிகளில் கிடைக்கும் மூலிகை பொருட்கள், வாசனை பொருட்கள், தைலங்கள் என எல்லாவற்றையும் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் இங்கு அலைமோத தொடங்கிவிடும் என்பதால் இந்த சந்தைக்கான வரவேற்பு என்பது அதிகமாக உள்ளது. இங்க விளையாத காய் வந்து கீழ்நாட்டில் உள்ள காய் கொண்டு வந்து வியாபாரம் பண்றாங்க. புடலங்காய், பீக்கங்காய், பாவக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், பீட்ரூட்டு, மற்ற காய்கறி பூரா சீனிவரக்காய் எல்லாமே வந்து விற்கிறாங்க. நல்லா வியாபாரம் நடக்குங்க. டவுன்ல இருந்து வருவாங்க. பக்கத்து கிராமத்துல இருந்து நாயுடுபுரம், உள்வெட்டி, அப்சர்வெட்டி, பூம்பாறை, மணநூல், கவிஞ்சி, திருவண்ணாமலை எல்லா ஊர்ல இருந்து ஆள் வருவாங்க. சார் நல்லா இருக்குங்க.
தோட்டத்தில் இயற்கையான முறையில் விளைந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள் என எல்லாமே ஒரே இடத்தில் கிடைப்பதுடன் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் ஒரு பொருளாகவே இவை அனைத்தும் இருக்கிறது. மற்றொரு சந்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். மருத்துவ குணங்கள் நிறைந்த கொய்யா பழத்தை இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாதாம். அதே சமயம் சாப்பிடறதுக்கு முன்னாடி கொய்யா பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆஸ்துமா, சர்ம பிரச்சனை உள்ளவங்க கொய்யா பழத்தை அளவோடு சாப்பிடுறது மிகவும் நல்லதா. தமிழகத்தில் நடந்த விவசாயம் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளை பதிய வைக்கிற ஒரு பகுதிதான் வயல்வெளி வாழ்க்கை. அந்த வகையில கடந்த வாரம் சென்னையில் நடந்த சிறுதானிய திருவிழா பலதரப்பு மக்களையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. பொழுதுகள் 6 என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த விழால தமிழகத்திலே இருந்து ஏராளமான விவசாயிகள் இதில் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை பத்தி தான் இன்றைய வயல்வெளி வாழ்க்கை பகுதியில பார்க்க போறோம். சென்னை அடையாறில் உள்ள எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி கடந்த 15ஆம் தேதி விழாக்கோலம் பூண்டிருந்தது. காரணம், கல்லூரி வளாகத்தில் நடந்த பொழுதுகள் 6 என்ற பெயரில் நடந்த சிறுதானிய திருவிழா சென்னை வாசிகளை பிரமிப்படைய வைத்திருக்கிறது. பூவுலகின் நண்பர்கள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகளும் இயற்கை ஆர்வலர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இளவேனில், முதுவேனில், கார், கூதர், முன்பணி, பின்பணி என தமிழர் காலங்கள் குறித்த சுற்றுச்சூழல் கருத்தரங்கம் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் அமைந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காலம் குறித்தும் இயற்கை சார்ந்த அறிஞர்கள் கருத்துரைகளை முன்வைத்தனர். முன்னதாக 150க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை சேமித்து வைத்திருக்கும் நெல் ஜெயராமன் மற்றும் பாரம்பரிய காய்கறி விதைகளை சேமித்து வரும் யோகநாதன் ஆகியோர் விதை திருவிழாவை முன்னின்று நடத்தினர். சிவப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, குருவிகார், தங்கச்சம்பா, சேலம் சம்பா உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பார்த்த சென்னை வாசிகள் அதிசயித்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் பார்வையாளர்களிடம் பாரம்பரிய நெல் ரகத்தின் மகத்துவம் குறித்தும் விளக்கிக் கொண்டிருந்தார் நெல் ஜெயராமன். இந்த விழா நடத்துவதோட நோக்கமே இன்னைக்கு சென்னை வாசிகள் கூட அவருடைய ஏற்கனவே அவர்கள் எல்லாம் குடிபெயர்ந்து சென்னைக்கு வந்தவர்கள். இவர்களுக்கு அவருடைய கிராமத்தில் இன்னும் நிலங்கள் இருக்கின்றன. அவருடைய தேவைக்கினாலும் இன்றைக்கு விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய பாரம்பரிய நெல்ரகங்களுடைய கண்காட்சியை இங்கே அமைத்திருக்கின்றோம். இந்த பாரம்பரிய நெல்ரகங்கள்லாம் ஒவ்வொன்றும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் சத்து உள்ளதாகவும் வலிமை கூட்டக்கூடியதாகவும் இருந்து போயிருக்கின்றன. இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரக்கூடிய நெல்ரகங்களாகவும் இருக்கின்றன. குறைந்த செலவிலேயே லாபகரமாக செய்ய முடியும் என்பதை பல்வேறு இயற்கை விவசாயிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். 10,000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல்ரகங்கள் நம்மிடம் இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்தில் குறைந்தது ஒரு 500க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல்கள் எல்லாம் விவசாயிகள் தங்களுடைய தேவைக்காக உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இயற்கையான முறையில் விளைய வைக்கப்பட்ட பருத்தியால் செய்யப்பட்ட ஆர்கானிக் உடைகளும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. தோல் நோய்களுக்கு நாம் உடுத்தும் ஆடைகளும் ஒரு காரணம் என்று கூறும் நவீன நோய்கள் சூழ்ந்த சூழலில் வாழ்பவர்கள் இதுபோன்ற இயற்கையான உடைகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். பூக்களின் நிறங்களை கொண்டு சாயமேற்றப்பட்ட இந்த உடைகள் இந்த விழாவிற்கு வந்திருந்த பார்வையாளர்களை பெரிதும் ஈர்த்தது என்பதுதான் உண்மை. இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்றதால நம்மளோட துலாவோட முயற்சி. இது வந்து உணவுல நஞ்சு இல்லாத உணவு பார்த்திருக்கோம், உடைகளிலும் நஞ்சு இல்லாத உடையாது இருக்கும். என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது பண்ணும், வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கு நல்லது பண்ணும். எந்த விதமான தோல்வாதிகள் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராத தடுக்கிறதுக்காகவும், அதே சமயம் பூமியையும் வீணாக்காத இருக்கிறதுக்காகவும் பருத்தியை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து ஹேண்ட் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்டையில நூலா டைந்து அதை வந்து ஹேண்ட் ஒண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் டைங்கிறது இலையில இருந்தும் பட்டையில இருந்தும் மரப்பட்டைகள்ல இருந்தும் பூக்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய இயற்கை சாயம் தான் சேர்க்கிறோம். இந்த திருவிழாவில் இயற்கை உணவுகள், மாடித் தோட்டம் அமைப்பதற்கான பொருட்கள், இயற்கை உரம் மற்றும் பஞ்சகாவ்யா உள்ளிட்ட பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. பாரம்பரியம் குறித்த புரிதலுக்கு திரும்பிய சென்னை வாசிகள் கண்காட்சியில் உள்ள ஒவ்வொரு ஸ்டால்களுக்கும் சென்று தங்களுக்கு விருப்பமானதை வாங்கிச் சென்றனர்.
மாட்டின் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் பஞ்சகாவியாவை தயாரிக்க முடியாதவர்கள் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட பஞ்சகாவியா உரத்தை இனி வாங்கிச் செல்ல முடியும் என்பதை இந்த நிகழ்வில் கண்கூடாக பார்த்து அதை வாங்கியும் சென்றனர். முட்டை ரசம் சொல்லிட்டு நம்ம வீட்லயே தயாரிக்கிறது. மீன் அவிலன்னு சொல்லிட்டு இது வந்து மீனோட வேஸ்ட். நம்ம வந்து இதுக்காக வாங்கலாம் வேண்டாம். வேஸ்டான மீனோட வேஸ்ட் இருந்து கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டுட்டு ஒரு 21 நாள் அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்கா வெல்லம் வந்து நல்ல அப்படியே திக்கா வந்து ஒரு ஜாம் மாதிரி ஆயிடும். இது அதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்க இந்த பாட்டில் அடைச்சு கொடுக்கறோம். 10 மடங்கு தண்ணியில கலந்து செடிங்களுக்கு தெளிக்கும் போது இதுவும் ரொம்ப நல்ல பயிரூட்டியா இருக்கும். பஞ்சகாவியா வந்து பாத்தீங்கன்னாக்கா பஞ்சகாவியான்றதே வந்து 5 விதமான மாட்டோட பொருள்ல இருந்து எடுக்கிறது. அதாவது மாட்டோட சாணம், மாட்டு கோமியம், அப்புறம் வந்து தயிர், பால், வெண்ணெய் அதுல இருந்து எடுத்து தயாரிக்கிறது. நிகழ்வுக்கு வந்திருந்தவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக துடும்பாட்ட குழுவினரின் இசை நிகழ்வும் நடந்தது. கண்களையும் காதுகளையும் நிறைக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்ததால் வந்திருந்த பார்வையாளர்கள் உற்சாகமடைந்தனர். தொடர்ந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் கொண்டு சமைக்கப்பட்ட சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. பீர்க்கன்காய் சாமைச்சோறு, குதிரைவாலி கேசரி, வெண்பூசணி பச்சடி, பனிவரகு தயிர் சோறு, சோள தோசை, நிலக்கடலை துவையல் என ஒவ்வொன்றும் பார்வையாளர்களை கட்டிப்போடும் சுவையில் இருந்தன. வந்திருந்தவர்களுக்கு சுட சுட தோசையை சுட்டு பரிமாறியதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எங்க வீட்டுல 2011 இருந்து சாம சாதம், குதிரைவாலி சாதம், கம்பு, ராகி, சோளம் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். 40 நண்பர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். 40 பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து 40 நண்பர்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். வருடந்தோறும் சென்னையில் நடத்தப்பட்டு வரும் இதுபோன்ற சிறுதானிய உணவு திருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் ஆர்வமுடன் வந்திருந்தனர். இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சிறுதானியத்திற்கு மாறி வரும் மக்களின் எண்ணிக்கையும் உயர்ந்த வண்ணமே இருக்கிறது. சிறுதானியம் குறித்த புரிதலை மக்களிடம் உருவாக்க நடத்தப்படும் இதுபோன்ற விழாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதும் கூட. இயற்கையான முறையில பயிரிடப்பட்ட காய்கறிகள் மீதான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே வருது. அதே நேரம் இயற்கை விவசாயம் செய்ய முனைப்போடு இருக்கிற விவசாயிகளும் நஞ்சில்லா உணவு வழங்கிட்டு வராங்க. இது போன்ற உணவு முறைக்கு நாம மாறுவதோட அடுத்த தலைமுறையை நோயில்லா சமுதாயமா மாற்ற முயற்சி எடுப்போம். அடுத்த வாரம் உழவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா.